அக்ஷய் குமார் மற்றும் டைகர் ஷ்ராஃபோட ஆக்டிங்கில் உருவான படே மியான் சோட்டி மியான் அப்படின்ற ஒரு இந்தி ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவியை தமிழ் டப்பிங்கில் இனிஷியாக 12 மணிக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு IMDb 10க்கு 5 ரேட்டிங் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வில்லனா நம்ம பிருத்விராஜ் குமார் தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி ட்ராவல் ஆகும்னா, இந்தியா வேலைக்கு மொத்தமாக ஒரு வெப்பன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வெப்பன் நம்ம வில்லனான பிருத்விராஜ் குமார் கிட்ட தான் இருக்கும். அதை எப்படியாச்சும் அந்த வில்லன் கிட்ட இருந்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவான அக்ஷய் குமார் மற்றும் டைகர் ஷாஃப் பண்ணக்கூடிய மிச்ச சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. படமும் பார்க்கறதுக்கு டீசென்ட் லெவலில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஸ்டோரி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும், ஆனால் ஸ்க்ரீன் பண்றதுக்கு பெருசாக இருக்காது. அண்டர் பெரிஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை தமிழ் டப்பிங்ல நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரைலர் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் இது கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக போனால மேபி இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலாம். நிறைய ஷார்க் மூவிஸ்லாம் பார்த்து போர் அடிச்சவங்களுக்கு இந்த படம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி என்னன்னா, பாரிஸ் இந்த மாநகரத்தில் திடீர்னு அங்கே ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியை கெடுக்கிறதுக்காகவே இந்த ஷார்க் அங்கே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் அங்கே இருக்க கவர்மெண்ட் இந்த ஷார்க்கை என்ன பண்ணாங்க அப்படின்றத ஸ்டோரியாவே கொண்டு போயிருக்காங்க. லெஜெண்ட் ஆஃப் ஹனுமானுடைய சீசன் 4 இப்போ தமிழ் டப்பிங்ல ஹாட்ஸ்டார்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சீசன் 4 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சீசன் 3 வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் சீசன் உங்களுக்கு நல்லா புரியும். ஆக்சுவலி இது ஒரு அனிமேட்டட் சீரிஸ் தான், கிட்ஸோட பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான சீரிஸ். தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வேணால் கிட்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க, மேபி இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கலாம். 2012 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் பேக்டு கிரைம் ட்ராமா மூவியான செகண்ட் ஷோ அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படத்தை தமிழ் டிஸ்னி இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தந்தி ஒன் அப்படின்ற யூடியூப் சேனலில் நைட்டு 9 மணி போல் ஜூன் 7ஆம் தேதி தந்தி ஒன்ல ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த படமே பார்க்கறதுக்குமே டீசென்ட் லெவலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஓவியாவோட ஆக்டிங்கில் உருவான ஒரு மலையாளம் லோ பட்ஜெட் மூவி தான் பிளாக் காஃபி. இதுவும் அவ்வளோ பெரிய படம்லாம் கிடையாது, லோ பட்ஜெட் படம் தான். பிளாக் காஃபி இந்த மூவியை ஜூன் 8 அன்னைக்கு தமிழ் டப்பிங்கில் தந்தி ஒன் அப்படின்ற ஒரு லைவ் டிவியில் நைட்டு 9 மணி போல் படம் ப்ரீமியர் ஆகுது. அண்ட் பர்ஃப்யூம்னு ஒரு மலையாளம் மூவியும் இப்போ ஜூன் 5, அதாவது இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு தந்தி ஒன் சேனலில் ப்ரீமியர் ஆயிருக்கு. இந்த படத்தில் கனிகா மற்றும் பிரதாப் தான் லீட்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. IMDb 10க்கு வெறும் 4.8 தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் முன்னாடி தான் இந்த படம் தேடிஸில் ரிலீஸ் ஆச்சு. அந்தளவுக்குலாம் இருக்காது, சும்மா ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் தான். 2021 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக்கான ஒரு சைனீஸ் வெப் சீரிஸ் தான் அவர் சீக்ரெட். இந்த சீரிஸை அமேசான் மினி டிவியில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸ்லையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. சீரிஸ்க்கு IMDb 10க்கு 8.1 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரியுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ட்ரை பண்ணதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். சைனீஸ் சீரிஸ்லாம் நீங்கள் நிறைய விரும்பி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக சீரிஸாக ட்ரை பண்ணுங்க. ட்ரைலர் பார்க்க நல்லா இருந்தது, பாருங்க. அஜய் தேவனோட ஆக்டிங்கில் உருவான மைடன் மூவியோட ஹிந்தி வெர்ஷன் இப்போ உங்களுக்கு பிரைம்ல டேரக்டாக பிரைம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்தோட தமிழ் டப்பிங் ரெடி பண்ணாங்க, ஆனால் ஏன் இன்னும் பிரைமில் ஆட் பண்ணலன்னு தெரியல. ஸோ பிரைமில் இப்போ இதுக்கு ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது. தமிழில் ஏதாவது இன்கேஸ் ஃபியூச்சரில் தமிழ் டப்பிங்கில் ஏதாவது டெலிவிஷனில் ப்ரீமியர் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பை குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸுமே இப்போ தமிழ் டப்பிங்கில் அமேசான் மினி டிவியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸ்லையுமே வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த சீரிஸை ஒரு கிரைம் காமெடி ஜேர்னலில் எடுத்திருக்காங்க. IMDb 10க்கு 5.8 கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணதுனா ட்ரை பண்ணிங்க பாருங்கள். ஸோ ட்ரைலர் பார்க்க டீசெண்டாக இருந்தது. 1994 ஒரு ஆக்ஷன் பேக்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக ரிலீஸ் ஆன ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இப்போ நமக்காக தமிழ் டப்பிங்கில் சோனி பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு தமிழ் டப் யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 90s காலகட்டத்தில் வந்த ஒரு படம். ஸோ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப மட்டும் தான் ஸ்க்ரீன் பிளேயும் இருக்கும். ஆனால் யோசிச்சுக்கோங்க. IMDb 10க்கு 4.1 கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்க. பிரணாமோகனோட ஆக்டிங்கில் உருவான வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்ற ஒரு மலையாளம் ஸ்லோ பேஸ்டு ஃபீல் குட் ட்ராமா மூவியை வர ஜூன் 7ஆம் தேதி சோனியில் மல்டிபிள் லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் படம் நமக்காக தமிழ் டப்பிங்கோட தான் வரப்போகுது. ஸோ தமிழ் டப்பிங் ட்ரெய்லருமே வந்திருக்கு. டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டோரியுமே எப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட கோல்ஸை கடைசியில் அவங்க அச்சீவ் பண்ணாங்களே அப்படின்றது தான் ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைன் ஸ்டோரி இந்த படத்தில் நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். ஸ்லோ பேஸ்டாக தான் இருக்கும், சில இடத்துல உங்களுக்கு செம்ம எங்கேஜிங்காக போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யோகி பாபு மற்றும் ஓவியாவோட ஆக்டிங்கில் உருவான பூமர் அங்கிள் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை இப்போ வர ஜூன் 7ஆம் தேதி தமிழில் வெளியிட போகிறாங்க. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. படமும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். ஆஹாவோ லெவலுக்குலாம் இருக்காது. மாரல் மூவிஸை அப்படியே சும்மா பயங்கரமாக கலாய்ச்சி எடுத்துருப்பாங்க. கலாய்ச்சி எடுத்துட்டா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது கலாய்ச்சி எடுத்த மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி கண்ட்ராய்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்க்குறப்ப உங்களுக்கே புரிய வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 12th ஃபெயில்னு ஒரு ஹிந்தி மூவியில் ஹீரோவாக ப்ளே பண்ண விக்ராந்த் மெஸ்ஸியோட ஆக்டிங்கில் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி டார்க் காமெடி மூவி தான் பிளாக் அவுட். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷனை இப்போ நமக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங் ரைட்ஸை நம்ம ஜியோ சினிமா தான் வாங்கியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்லையுமே வர ஜூன் 7ஆம் தேதி படத்தை வெளியிட போகிறாங்க. படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லருமே வந்திருக்கு. ட்ரெய்லருமே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு டார்க் காமெடி ஜேர்னல் தான் இந்த படத்தை மொத்தமாக எடுத்திருக்காங்க. பார்க்கறதுனா பாருங்கள். கொரியன் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு ட்ராமா சீரிஸ் தான் IRRK.
இந்த சீரிஸை நமக்கான நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்களோட தான் வரப்போகுது. ஸோ தமிழ் டப்பிங் ட்ரைலருமே வந்திருக்கு. டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. சீரிஸை வர ஜூன் 7 நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட போகிறாங்க. அண்ட் சீரிஸோட தமிழ் டப்பிங்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக டப்பிங்கில் உங்களுக்கு எந்த விதமான குறையுமே இருக்காது. மேபி ஸ்க்ரீன் பிளேயில் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் எங்கேஜிங்காக இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா ட்ரைலர் பார்த்தேன், கொஞ்சம் அந்தளவுக்கு பெருசாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு தான் நல்லாயிருக்கும். 2021 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் ரொமான்டிக் ட்ராமா மூவி தான் டை இன் எ கன் ஃபைட். இந்த படத்துக்கு IMDbல 10க்கு 4.5 ரேட்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸ்லுமே லைன்ஸ்கேட் பிளேல வெளியிட போறாங்க. அண்ட் ட்ரைலர் பார்க்கறதுக்கு டீசெண்டாக தான் இருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம தமிழ் டப்பிங்ல பார்த்து பார்ப்போம். அடுத்ததா 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஸ்பானிஷ் காமெடி ரொமான்டிக் மூவி தான் தி கீ கேம். இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க, கண்டிப்பாக தனியாக இருந்தால் மட்டும் பாருங்கள். ஸோ படத்தில் சில இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை தாண்டி படம் ஃபுல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக வச்சு தான் இருக்கும். ஸோ காமெடியான ஒரு மூவி தான். தமிழ் டப்பிங் எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா லோ குவாலிட்டி டப்பிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புக் மை ஷோ ரெண்டலில் வர ஜூன் 7 இந்த படத்தை வெளியிட போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். கான்கிரீட் உத்தோப்பியா அப்படின்ற ஒரு ஆக்ஷன் பேக்டு த்ரில்லர் ட்ராமா மூவியை தமிழ் டப்பிங்கில் இப்போ வர ஜூன் 7 புக் மை ஷோ ஸ்ட்ரீமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸில் வெளியிட போகிறாங்க. படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லருமே வந்திருக்கு. ஸோ ட்ரெய்லருமே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஒரு பெரிய எர்த்குவேக் நடக்குது போல். அந்த எர்த்குவேக் அப்புறமா அந்த ஊரே மொத்தமாக சிதைஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி பேக் டு நார்மல் லைஃப்க்கு வராங்க, ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தில் ஸ்டோரியாகவே கொண்டு போயிருக்காங்க போல். ட்ரெய்லர் பார்க்க அப்படி தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹிட்மேன்னு ஒரு ஹாலிவுட் ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவியை இப்போ வர ஜூன் 7 நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட போகிறாங்க. படம் நமக்கு தமிழ் டப்பிங்கோட தான் அவைலபிளாக இருக்கும். படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸ்லுமே வெளியிட போகிறாங்க. அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங் ட்ரெய்லருமே வந்திருக்கு. டப்பிங் நல்லா இருக்குது. ஸோ ஹிட்மேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த படத்தில் செம்மையாக காமெடி பண்ணி வச்சுருக்காங்க போல். ஸோ ட்ரெய்லர் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் படம் எப்படி இருக்குது. இந்த வாரம் தியேட்டருக்கு ரிலீஸ் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீலீஸ் மூவியை பற்றி பார்த்தலாம். நம்ம கமல்ஹாசனோட ஆக்டிங்கில் நம்ம சங்கர் டைரக்ஷனில் உருவான படம் தான் இந்தியன் பார்ட் 1. இந்த படம் செம ஹிட்டு. ஸோ நிறைய பேர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு வழியாக இப்போ வர ஜூன் 7 இந்த படம் உங்களுக்கு தியேட்டர்ஸில் அவ்வளோதான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்தியன் 2க்கு பயங்கரமாக வெயிட் பண்ண போகிறீங்க. இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா ஜூன் எண்டில் வரப்போகுது நமக்காக. சில்வர் ஜூப்ளி ஸ்டாரான நம்ம மோகனோட ஆக்டிங்கில் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ஒரு படம் தான் ஆஹரா. வர ஜூன் 7 இந்த படம் தியேட்டர்ஸில் அவ்வளோதான் இருக்குமாம். சோனியா அகர்வால் மற்றும் வனிதா விஜயகுமாரோட ஆக்டிங்கில் உருவான ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவி தான் தண்டுபாளையம். படத்தை வர ஜூன் 7 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வெப்பன்னு ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவியும் இந்த வாரம் தியேட்டர்ஸில் நமக்காக வெளியிட போகிறாங்க. வில் ஸ்மித்தோட ஆக்டிங்கில் உருவான ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவி தான் பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸ்லுமே இந்த வாரம் நமக்காக தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கும். அஞ்சாமைன்னு ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவியுமே ஜூன் 7 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். நம்ம வித்தாத் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க.